அண்ணி வழக்கமா போற கோயில் இல்லையா ப்ரோ? பக்கத்துல இருக்க கோயிலுக்கு தேடி போயிருக்காரு. ஒருவேளை அண்ணி வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்களோ என்னவோ. நான் போய் பார்த்து கூட்டிட்டு வந்துருவாப்பா. சரி அருண், போயிட்டு வா. ஓகேப்பா, வரேன். போ 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 பா. வானரத்துக்கு அண்ணி மேல பாசம் பொங்குது. சொல்லு ப்ரோ, அண்ணிய பார்த்தாச்சா? அருண், இந்த கொளத்தூர் கோயிலையும் நான் பார்த்துட்டேன். பார்வதி இங்க இல்ல. வீட்டுக்கு வந்தாளா? அண்ணி இன்னும் வீட்டுக்கு வரல ப்ரோ. அண்ணியை தேடிதான் நானே பைக் எடுத்துட்டு வெளியே வந்திருக்கேன். வீட்டுக்கு வரலையா? வேற எந்த கோயிலுக்கு போயிருப்பான்னு தெரியலையே. சரி ப்ரோ, நான் கேக்கநகர் கோயில போய் தேடி பாக்குறேன். நீ வலசரக்கோ கோயில போய் தேடி பாரு. ஓகே, பார்வதி வந்துட்டா உடனே எனக்கு கால் பண்ணு, புரியுதா? ஓகே ப்ரோ. அண்ணி வந்துட்டாங்கன்னா நான் கூப்பிடுறேன். ஓகே. ஏன் குருஜி, நல்ல நேரம் போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்களே, பாவம் அக்கா மாமா வேற எவ்வளவு நேரம் இப்படியே நிக்கிறது. பார்வதியும் இன்னும் வரல, அவளை தேடி போன 2 பேரும் வரல. நீங்க வேற ஏதாவது மாத்து வழி இருந்தா பண்ணுங்களேன். நம்ம கையில எதுவும் இல்ல. நாம நினைக்கிறத விட கடவுள் நினைக்கிறதா நடக்கும். பாத பூஜை விஷயத்துல கடவுள் என்ன நினைச்சிருக்காருன்னு போக போக தான் தெரியும். கடவுள் நினைச்சிருக்காருன்னு உங்ககிட்ட சொன்னாரு. ஆதி மாமா அருண் மாமா வந்துட்டாங்க. ஆனா பார்வதி மட்டும் காணுமே அத்தை. பார்வதி எங்க? பார்வதி வழக்கமா போற எல்லா கோயிலையும் போய் தேடி பார்த்துறோம் குருஜி. ஆனா எந்த கோயிலையும் பார்வதி இல்ல. ஒருவேளை அண்ணி வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைச்சுதான் நாங்க 2 பேரும் திரும்ப வீட்டுக்கு வந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்தா இல்ல.
இப்ப என்ன பண்றது குருஜி? எடுத்து வச்ச காலை திரும்பவும் எடுத்தா தெய்வ குத்தோன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இன்னும் நேரம் இருக்குமா? கடவுளுடைய சித்தம் என்னான்னு தெரியலையேம்மா. ஹை, பார்வதி வந்துட்டா, பார்வதி வந்துட்டா, பார்வதி வந்துட்டா. சும்மா இருடி. பார்வதி, எந்த கோயிலுக்கு போயிருந்த? நான் எப்பவும் போற அம்மன் கோவிலுக்கு தான் போயிருந்தேன் மாமா. நான் உன்னை தேடி வந்திருந்தேனே, கோயில்ல காணோம். ஆ, எப்பவும் போல கோவில்ல உட்காராம இன்னைக்கு பூஜை முடிஞ்சதுமே கலசத்தை வாங்கிட்டு உடனே கிளம்பி வந்துட்டேன் மாமா. சீக்கிரமா வீட்டுக்கு வரணும்னு ஆட்டோல வந்தேன் மாமா. வர வழியில ஆட்டோ பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா, கடவுள் உன்னை சரியான நேரத்துக்கு தான் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அந்த கலசத்தை இப்படி குடுமா குடுமா. பார்வதி, குருஜி, நீயும் ஆதி தம்பியும் இவங்க 2 பேருக்கும் பாத பூஜை பண்ணணும். எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடக்க போகுது. எல்லாத்துக்கும் காரணம் ரொம்ப சந்தோஷம் குருஜி. இதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். வாங்க, வந்து உட்காருங்க. அண்ணி போங்க, போ ப்ரோ. வா வாங்க. வணங்குங்க. ஆதி தம்பி, இந்த கலசத்துல இருக்கிற நீரை நீங்க ஊத்துங்க. பார்வதி, அவ கையால பாதத்தை சுத்தம் செய்யணும். இது உன் கையால ஊத்துப்பா. அதுல இருக்க தண்ணியை எடுத்து பாதத்துல ஊத்துப்பா. இந்த பூவை போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிக்கங்க. அடுத்தது சந்தனம் குங்குமம் வைமா.
அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லா செல்வங்களும் பெற்று நல்லா இருங்க. நல்லா இருங்களா? நல்லாவே இருக்க கூடாது. தம்பி, குருஜி. அவங்கள அழைச்சிட்டு போப்பா. வாங்கப்பா, வாங்கப்பா. மாமா, ம். என்ன நான் வந்ததை கூட கவனிக்காம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன மாமா பயங்கர யோசனையில இருக்கீங்க? இந்தாங்க, இந்த புதினா டீயை குடிச்சிட்டு நல்லா யோசிங்க மாமா. ம். ஐயோ, சுற்றுச்சா பார்வதி? இல்ல மாமா, இல்ல. ஐயோ, தெரியாம கூட்டிட்டேனே. இல்ல, நீ முதல்ல பாரு. அதுல சுற்று போ. பரவாயில்ல மாமா, பரவாயில்ல. சுற்றுச்சா? இல்ல மாமா. சரி, நீங்க அதை கொடுங்க, நான் உங்களுக்கு வேற டீ எடுத்துட்டு வரேன். ஐயோ பார்வதி, டீ எல்லாம் முக்கியம் இல்ல. இப்போ அம்மாவோட ஃபங்க்ஷன் டைம் ஆச்சு. நீ முதல்ல போய் இந்த புடவையை மாத்திட்டு வா. புடவை தானே மாமா, 5 நிமிஷத்துல மாத்திடுவேன். உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். புடவையெல்லாம் டீ கரையாச்சு பார்வதி, முதல்ல போய் மாத்திட்டு வா. பரவாயில்ல மாமா, நான் மாத்திக்கிறேன். ஐயோ, சொன்னா கேளு பார்வதி. எல்லாரும் ரெடி ஆயிட்டு வந்துருவாங்க. நம்மளால லேட் ஆயிடக்கூடாது. முதல்ல போய் மாத்திட்டு வா போ. சரி, நான் மாத்திட்டு வரேன்.
சாரி பார்வதி, எனக்கு வேறு வழி தெரியல. என்னது எல்லா புடவையும் தண்ணியில ஊறி கிடக்கு. என்னவா இருக்கும்? கபோர்ட்லயும் ஒன்னும் இல்ல. எல்லாம் மாமாவோட வேலையா தான் இருக்கும். மாமா, என்ன இந்த புடவை கட்டிட்டு வந்திருக்க? ஏன் இந்த புடவைக்கு என்ன நல்லதானே இருக்கு? இல்ல, புடவை நல்லா தான் இருக்கு. ஆனா அம்மாவோட ஃபங்க்ஷனுக்கு இந்த புடவை நல்லாவா இருக்கும்? ஏன் மாமா இப்படி கேக்குறீங்க? ஓகே தானே இது? இல்ல, ஓகே தான் இது. அங்க வேற ஒரு புடவை இருந்திருக்குமே, நீ அதை பார்க்கலையா? வேற புடவையா? அப்படி எதுவும் இல்லையே மாமா. இல்லையே, நல்லா தேடி பார்த்தியா இல்லையா? அந்த பெட் மேல ஒரு புடவை இருந்திருக்குமே. ஆ, இல்ல மாமா, நல்லா தேடி பார்த்தேன். அங்க எந்த புடவையும் இல்லையே. மாமா, நீங்க பண்ண வேலை எனக்கு தெரியும் மாமா. ஏன் மாமா, எனக்கு எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியான புடவையெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க? எனக்கு இதெல்லாம் வேண்டாம் மாமா. பார்வதி, எதுக்கு இந்த புடவை வேணாம்னு சொல்ற? நீ இந்த புடவையை கட்டிக்கிட்டு ஃபங்க்ஷன்ல கிராண்டா வரணுங்கிறதா என்னுடைய ஆசை.